ரோசா பார்க் பயணம் செய்துட்டு இருந்த ஒரு பஸ்ஸில் கருப்பர்கள் சீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்க வெள்ளையர்கள் நின்றுட்டு பயணம் செய்ததை பார்த்த அந்த பஸ் டிரைவர் உட்கார்ந்திருந்த கருப்பர்களை எழுந்திருக்க சொல்லி நின்றுட்டு இருந்த வெள்ளையர்களுக்கு உட்கார இடம் கொடுக்கும்படி சொன்னார். கருப்பர்கள் எல்லாரும் எழுந்துக்கிட்டாலும் இந்த ரோசா பார்க்ஸ் மட்டும் எழுந்திருக்க மறுத்துட்டாங்களாம். அவங்களுடைய இந்த செயல் குற்றமாக நினச்சி கோர்ட் அவங்களுக்கு அபராதம் விதிச்சுது. ஆனால் ரோசா பார்க்ஸோட இந்த துணிச்சலான அந்த செயல் இனவெறிக்கு ஆதரவாக செயல்பட்ட அமெரிக்க அரசாங்கத்தை எதிர்த்து மார்ட்டின் லூத்தர் கிங் மூலமாக ஒரு பெரிய புரட்சிக்கு வழிவகுத்து சட்டத்தை பொதுவாக மாட்டுச்சு. கருப்பினத்தை சேர்ந்த இந்த பெண் துணிச்சலாக செய்த ஒரு சின்ன செயல் அமெரிக்காவில் வெள்ளையர் கருப்பர் இனவெறி பாகுபாடு பரவிட்டு இருந்த காலகட்டத்தில் கருப்பர்களுக்கு சாதகமான ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைஞ்சுது. சின்ன துணிச்சல் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அந்த சின்ன துணிச்சல் செயல்படுத்துறது முதல் 5 செகண்ட்குள்ளே 5 வினாடிக்குள்ளே நடக்கணும். மெல் ராபின்ஸ் என்கிற பிரபல ஆசிரியர் ராக்கெட் ஏவுறதை டிவியில் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ராக்கெட் ஏவப்படுற லாஸ்ட் கவுண்டிங் சொல்லப்பட்டது. 5, 4, 3, 2, 1 கோ அப்படின்னு சொன்னதும் ராக்கெட் வானத்தை நோக்கி செங்குத்தாக சீறி பாய ஆரம்பிச்சது. அவங்க அடுத்த நாள் படுக்கையை விட்டு எழும்பும்போது சோம்பல் இருந்தது. அப்போது 5, 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு படுக்கையில் இருந்து எழுந்திருந்தாங்க. இலக்கை அடைய நினச்ச 5 செகண்ட்குள்ளே துணிச்சலான முடிவை எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மெல் ராபின்ஸ். நம்மள நிறைய பேர் இதை செய்கிறது உண்டு. கோபம் வந்தால் 1லேருந்து 10 வரை எண்ணுவோம். 1, 2, 3 சொன்னதும் ஓட ரெடி ஆகிடுவோம். மனோதத்துவ ரீதியாக நம்ம மூளை எண்ணிக்கை வந்ததும் வேலை செய்ய தயாராகிடும். நம்மோட வாழ்க்கையிலையும் 5 செகண்ட் விதி அப்படிங்கிறது நம்ம எதிர்காலத்தையே மாற்றிடும். 1லேருந்து 5 வினாடிக்குள்ளே துணிச்சலான முடிவை எடுத்துருங்க. சோப்பு நீர்க்குமிழ்கள் வெடித்து சிதறதற்குள்ள அதற்கு செயல் வடிவம் கொடுப்பதால் பபுள் ஆர்ட் என்கிற கலை உருவாகுது. அதுபோல தான் உங்களுக்குள்ளே உதிக்கிற அந்த புதிய சிந்தனை நீர்க்குமிழி மாதிரி, அதற்கு ஆயுசு ரொம்பவே குறைவு. அது வெடிக்கிறதுக்குள்ளே அதற்கு வடிவம் கொடுத்துருங்க. அது உங்களுடைய 5வது வினாடியில் நடக்கணும். சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று. எல்லாவற்றுக்கும் மேலாக காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. அதை பொறுப்போட கவனமாக பயன்படுத்த கர்த்தரின் உதவியை நாடுவோம். காலம் உமது கரத்தில் தேவா கிருபை தாரும், உந்தன் சித்தம் போல் என்னை என்றும் வணைந்திடும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.